விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்றத சொல்றேன். அவரு வந்து 107 இடத்துல வின் பண்ணியிருக்காரு. அபிஷியலா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே விட அதிகமா வாங்கியிருக்காரு. ஸோ ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேவால ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் அவர்களால மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட வந்து 107 எம்எல்ஏ இருக்கு. ஸோ அவரு வந்து ஒரு 11 எம்எல்ஏவோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் அவரால வந்து ஆட்சி அமைக்க முடியும். அந்த 11 எம்எல்ஏ வந்து அவர் எங்கருந்து எடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டியும், இல்லன்னா வந்து ஏடிஎம்கே கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டி கிட்ட மாரி தான் அவரால எடுக்க முடியும். அவரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டி கிட்ட இருந்து தான் பேசுவாரு. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 சீட் இருக்கு. ஸோ காங்கிரஸ வந்து அப்ரோச் பண்ணுவாரு. விடுதலை சிறுத்தைகிட்ட ஒரு 2 இருக்கு. அண்ட் வந்து சிபிஐ கிட்ட ஒரு 2 இருக்கு. அண்ட் இந்தியன் முஸ்லீம் லீக் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சீட் இருக்கு. ஸோ இந்த 4 கட்சிங்கள வந்து அவர் புடிச்சாலே போதும். அவர் வந்து 11 சீட்டு வச்சு ஈஸியா வந்து ஆட்சி அமைச்சிருவாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்குன்னு தரேன்னு சொன்னாரோ, அப்பவே அலையன்ஸ்ல இருக்க பார்ட்டிங்களுக்குலாம் வந்து ஒரு அதிருப்தி இருந்தது. அவங்களும் வந்து இந்த மாரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து யாரு 11 எம்எல்ஏ சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்குன்ற மாரி சொல்லுவாரு. ஸோ ஆர் எல்ஸ் அப்படி இல்லன்னா, ஏதாவது வந்து அண்டர் டீலிங் நடக்கும். லைக் வந்து ஒரு 100 crore தர்ற மாரி. அத வச்சு வந்து விலைக்கு வாங்குவாங்க. ஸோ இந்த மாரி தான் நடக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா 107 இடத்துல வந்துட்டு வெறும் 11 எம்எல்ஏ சப்போர்ட் இல்லாம விஜய் அவர்கள் வந்து ஆட்சியெல்லாம் விட்டுக் குடுக்க மாட்டாரு. ஸோ இந்த மாரி ஒரு மெத்தட்ல தான் போகும். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ஆளுநர் கிட்ட வந்து கடிதம் குடுப்பாரு. அப்ப ஆளுநர் வந்து பெரும்பான்மைய வந்து நிரூபிக்க சொல்லுவாரு. அப்ப வந்து இந்த 11 எம்எல்ஏங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் வந்து அபிஷியலா சிஎம் ஆவாரு. அப்படி சப்போர்ட் பண்ணலன்னா, திருப்பி வந்து மறைமுகமாக வாக்கெடுப்பு நடத்தப்படும். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து அடிஷனலா ஏடிஎம்கேலும் சரி, டிஎம்கேலும் சரி, விஜய் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா, விஜய் வந்து அப்போ சிஎம் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் டிஎம்கேலயும், ஏடிஎம்கேலயும் இப்போ வந்து ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் அவர்களால மட்டும் தான் அமைக்க முடியும். அப்படி விஜய் பெரும்பான்மைய நிரூபிக்கலன்னா, கண்டிப்பா ஜனாதிபதி ஆட்சி தான் வரும். அகைன் வந்து எலக்ஷன் வருங்க. ஸோ இத விஜய் அவர்கள் வந்து இந்த பேரம் பேசி கரெக்ட்டா முடிப்பாரா? அண்ட் ஆட்சி அமைச்சிருவாரான்ற உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.